நீரோட இருக்காதுங்க, தண்ணி கிடக்காது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இந்த புது வருஷத்துல உன்னுடைய பாலை நிலமாறக்கூடிய உன் வாழ்க்கையை, உன் குடும்பத்தை நான் பாதையாக மாற்றுவேன். அந்த பாலை நிலத்துல நீர் ஓடைகள், தண்ணீர் பொங்கியிட செய்யக்கூடிய, தண்ணீர் வரக்கூடிய, வாழ்வு வரக்கூடிய, பசுமையை தரக்கூடிய தண்ணீரை உன் வாழ்க்கையில் நான் ஊற்றுவேன். இதுதான் இந்த 2026ஆம் ஆண்டுல இந்த மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையில ஆண்டவர் சொல்றார். இப்போ நம்ம கிட்ட தான் இருக்கு 2026ஆம் ஆண்டு. 25ஆம் வாழ்க்கையை வாழப் போகிறோமா, 2026ஆம் வாழ்க்கையை வாழப் போகிறோமா? நான் புதிய சீலோனை உனக்கு கொடுத்திருக்கிறேன், அது பிடிச்சுக்கு போறோமா, இல்லை பழையதையே நினைச்சு அதிலே கவலைப்பட்டு கொண்டு வாழப் போகிறோமா? பிரியமானவர்களே, பழையது கடந்து போனது, அது போனதாக இருக்கட்டும். புதிய வருஷத்துக்கு வந்திருக்கிறோம். ஆண்டு புதிய காரியங்களை நமக்கு செய்ய போகிறார். ஆண்டுடைய பாதத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். பிரியமானவர்களே, மலாக்கி புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை அங்கே மென்ஷன் பண்ணுறார். மலாக்கி புத்தகம், இறைவாக்கினர் மலாக்கி எழுதிய புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் இந்த 2026ஆம் ஆண்டில் உங்களுக்கும் எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வசனத்தை, ஒரு வாக்கியத்தை ஆண்டு முன் வச்சிருக்கிறார். அதை வாசிப்போம். பயிரை தின்று அழிப்பனவற்றை உங்களை முன்னிட்டு கண்டிப்பேன். பயிரை தின்றுவது எது? வயலில் பயிர் போட்டுக்கிறீங்க, அந்த பயிரை சாப்பிடுவது எது? நமக்கு எது சென்னையில் இருக்கிறோம், நிலத்தை பற்றி தெரியாது, பயிரை பற்றி தெரியாது, விவசாயத்தை பற்றி தெரியாது. அப்படியா? நீங்கள் நிலம் வச்சுருக்கிறீங்க, பயிர் போட்டுக்கிறீங்க, பயிர் நன்றாக விளைந்து வர சமயத்தில் எது பயிரை சாப்பிடும்? பூச்சி இல்லையா? பூச்சி சாப்பிடும். ஆண்டு சொல்கிறாரு, உன் நிலம், உன் வாழ்க்கை நிலத்துல பயிர் வந்திருக்கிறது, பயிரை தின்று அழிப்பினவற்றை உங்களை முன்னிட்டு நான் கண்டிப்பேன். அப்படின்னு என்னது? உங்களுடைய பசுமையான வாழ்க்கைய எதுவும் பாதிக்காம நான் பாதுகாப்பேன். உங்களை எதுவுமே தீண்டாம, உங்களை அழிக்காம, உங்களை தின்று போடாம நான் உங்களை பாதுகாப்பேன். உங்க குடும்பத்துக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் தடைபடாமல் இருக்க நான் உன்னை பாதுகாப்பேன். அடுத்த வசனம், அவை உங்கள் நிலத்தின் விளைச்சலை பாழாக்க மாட்டார். உங்க வாழ்க்கையில வரக்கூடிய ஆசீர்வாதங்களை பாழாக்க மாட்டேன், எதுவும் பாழாக்க விட மாட்டேன். பூச்சி, கொள்ளை நோய்கள், எதிரிகள், பகைமைகள், தோல்விகள், ஏமாற்றங்கள் உங்க வாழ்க்கையில் பயிரை அழிக்க நான் விட மாட்டேன். இந்த வருஷத்தை ஆண்டு சொல்றாருங்க, உங்களை அழிக்க விட மாட்டேன். நீங்க பசுமையா வளர்வதற்குண்டான பாதுகாப்பு நான் கொடுப்பேன். அடுத்தது, உங்கள் தோட்டத்தில் உள்ள திராட்சை கொடிகள் கனி கொடுக்க தவற மாட்டா. அப்படின்னு என்ன அர்த்தம்? உங்களுடைய கனிகள், உங்களுடைய திராட்சை கொடிகள் கனிகளை கொடுக்கும். அப்ப இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுது? 2026ஆம் ஆண்டு உங்கள் குடும்பம் வளமையோடு இருக்கும், உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியோடு இருக்கும். நீங்கள் புதிய புதிய சாதனைகளை படைப்பீங்க, புதிய புதிய காரியங்களை படைப்பீங்க. இந்த புதிய ஆண்டிலே ஆண்டு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எழுந்து நிற்போம், பாடுவோம். இந்த ஆண்டுக்குள்ளே என்ன நடத்துங்க ஆண்டவரே. கனிகளை கொடுக்கக்கூடிய திராட்சை கொடியா நான் இருக்கணும். எங்களுடைய பயிர்கள் அழிந்து போகாமல் கதிர்களை விடக்கூடிய பயிர்களாய் எங்களுடைய குடும்பம் வர வேண்டும். எவ்விதமான பூச்சிகள், எவ்விதமான ஆபத்துக்கள் எங்களை அணுகாதபடி எல்லாவற்றையும் எங்களை பாதுகாக்கும் என்று சொல்லி புதிய நாளுக்குள், புதிய ஆண்டுக்குள் எங்களை நடத்தும் ஆண்டவரை சொல்லி நாம் பாடுவோம். எல்லோரும் சேர்ந்து நம்பிக்கையோடு, தெம்போடு, உற்சாகத்தோடு பாடுவோம். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். சேர்ந்து, புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை. கரங்களை உயர்த்தி, கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை
ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். பிரியமானவர்களே, இந்த 2026ஆம் ஆண்டுல சில காரியங்களை செய்யலாம் அப்படின்னு சொல்லி நீங்க முடிவு எடுத்திருப்பீங்க. நல்ல பழக்க வழக்கங்களை தொடங்கலாம், நல்ல முயற்சிகளை தொடங்கலாம், நம்முடைய தொழில சில முயற்சிகளை நாம் செய்யலாம், நம்முடைய குடும்பத்தில் சில திட்டங்களை எடுக்கலாம், நல்ல படிக்கலாம், உற்சாகமா வேலை செய்யலாம், உடம்பை நல்ல பாதுகாத்துக் கொள்ளலாம். புது புது முயற்சிகளை எடுத்திருப்பீங்க. அதெல்லாம் சின்ன முயற்சிகளா இருக்கும், சின்ன திட்டங்களாக இருக்கலாம். சில வீடு கட்டலாம் நினைச்சிருப்பீங்க, சில கடனை எல்லாம் அடைத்து நாம் கடன் இல்லாமல் வாழ நினைச்சிருப்பீங்க. எதுவோ உங்க குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்க சில முடிவுகளை எடுத்திருப்பீங்க, சில காரியங்களை தொடங்கி இருப்பீங்க. ஆரம்பம் நீங்கள் எடுத்தது சின்னதாக இருந்தாலும் அது கடவுள் பெரியதாய் மாற்றுவார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. நீங்கள் எடுத்த சின்ன காரியங்கள் இந்த 2026ஆம் ஆண்டிலே பெரியதாய் காட்டப் போகிறார். உங்களுடைய சின்ன சேமிப்பு பெரிய சேமிப்பாய் மாறும், ஒரு சின்ன காரியம் வெற்றியாய் மாறும். பாடுவோம். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைகள் நிறைவாகட்டும், எல்லா குறைகள் நிறைவாகட்டும். வறட்சி செழிப்பாகட்டும், என் வறட்சி செழிப்பாகட்டும். கரங்களை உயர்த்தி புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். இந்த ஆண்டவர் சொல்லுகிறார், 2025ஆம் ஆண்டிலே நீங்கள் தோல்வி அடைந்திருக்கலாம், ஏமாற்றம் அடைந்திருக்கலாம், நஷ்டம் அடைந்திருக்கலாம், கஷ்டத்தை அனுபவித்திருக்கலாம், வேதனைகள், துன்பங்கள், நோய்கள், நோக்காடுகள், இழப்புகளை நீங்கள் சந்தித்திருக்கலாம். நீங்கள் வெட்கத்துக்கு உள்ளாக முடியாக இந்த சமூகத்தில் நீங்கள் வெட்கி போக முடியாக கூட சில காரியங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கலாம். இவெல்லாம் மேல வரமாட்டான், இவனுடைய பொழப்பு அப்படிதான், இவன் குடும்பம் அப்படிதான் இருக்கணும், இவங்க பிள்ளைகள் அப்படிதான் இருப்பாங்க. இந்த சமுதாயம், இந்த சமூகம் உங்களை வெட்கப்படும்படியாக பேசியிருக்கலாம், எள்ளி நகையாடி இருக்கலாம், உங்களை ஆணவத்தோடு பார்த்திருக்கலாம். பிரியமானவர்களே, தேவன் சொல்கிறார், வெட்கத்துக்கு பதிலாக, நீங்கள் பட்ட வெட்கத்துக்கு பதிலாக 2025ஆம் ஆண்டிலே இந்த சமூகம் உங்களை வெட்கப்படுத்தியது, உங்களை கேவலப்படுத்தியது, உங்களை அசிங்கப்படுத்தியது. ஆனால் 2026ஆம் ஆண்டிலே ஆண்டவர் சொல்கிறார், வெட்கத்துக்கு பதிலாக நன்மையை கொடுப்பேன், உன் வெட்கத்துக்கு பதிலாக நான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன், உன்னுடைய கண்ணீருக்கு பதிலாக நான் உனக்கு களிப்பை கொடுப்பேன், உன் துன்பத்துக்கு பதிலாக நான் உனக்கு மகிழ்ச்சியை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நாம் நம்பிக்கையோடு பாடுவோம். வெட்கத்துக்கு பதிலாக நன்மை தாரும் தேவா, வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, எந்த கண்ணீருக்கு பதிலாக களிப்பை தாரும் தேவா, ஆனந்த களிப்பை தாரும் தேவா. கரங்களை உயர்த்தி புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். பிரியமானவர்களே, கடந்த ஆண்டு நீங்கள் நினைக்காத சவால்கள், நீங்கள் நினைக்காத தோல்விகள், நீங்கள் நினைத்து பார்க்காத முட்டுக்கட்டைகள், தடைகள் வந்திருக்கலாம். நீங்கள் ஒரு படி எடுத்து வைத்தால் 10 படியை நீங்கள் பின்னே போக வேண்டியிருக்கூடிய சூழல்கள் சந்தித்திருக்கலாம். நீங்கள் ஒரு முயற்சி எடுத்தால் அதை ஒட்டுமொத்தமாக தடை செய்யக்கூடிய பல தோல்விகள் வந்திருக்கலாம். உடைய முன்னேற்றத்தை தடுத்திருக்கலாம்.
உடைய ஆசைகள் தடைபட்டு போயிருக்கலாம், உடைய கனவுகள் தடைபட்டு போயிருக்கலாம், ஒன்றுமே இல்லாமல் 2025 ஆண்டு முடிந்திருக்கலாம். நீங்கள் வாழ்க்கையில வெற்றி அடையாமல் 2025 ஆண்டு முடிந்திருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சவால்களை சந்திக்க, நீங்கள் உலகத்தில் ஜெயமடிக்க, உங்களுடைய உறவுகள் சீர்பொருந்த, உங்களுடைய குடும்பத்திலே சமாதானம் வர நான் இருக்கிறேன், நான் உனக்கு கொடுக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் சொல்லி ஆண்டவர் இயேசு நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நம்பிக்கையோடு பாடுவோம். சவால்கள் சந்தித்திட, உலகத்தில் ஜெயம் எடுக்க, சவால்கள் சந்தித்திட, இன்று உலகத்தில் ஜெயம் எடுக்க, உறவுகள் சீர்பொருந்த, குடும்ப உறவுகள் சீர்பொருந்த, சமாதானம் நான் பெற்றிட, மனதில் சமாதானம் நான் பெற்றிட, புது கிருபை தாரும் தேவா, புது வேலனை தாரும் தேவா, தொடர்ந்து புது கிருபை தாரும் தேவா, கிருபை கேளுங்கள், ஆசீர்வாதத்தை கேளுங்க, உங்க குடும்பத்துக்கு தேவையான கிருபையை கேளுங்க. என்னென்ன தேவையோ உங்க குடும்பத்துக்கு, உங்க பிள்ளைகளுக்கு, உங்களுடைய தொழிலுக்கு என்ன தேவையோ கிருபையை கேளுங்க, ஆசீர்வாதத்தை கேளுங்க. புது வேலனை தாரும் தேவா, புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும், புதிய ஆண்டுக்குள் என்னை நிரப்பும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது வருஷத்தில் என்ன கிருபையால் நீங்கள் நிரப்பப்பட வேண்டும், என்ன ஆசீர்வாதத்தால் உங்கள் குடும்பம் நிரப்பப்பட வேண்டும். புதிய கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும் தேவா, புதிய கிருபைக்குள் என்னை நிரப்பும் தேவா அப்படின்னு பாடணும். இந்த தேவன் காத்து கொண்டிருக்கிறார். என்ன கிருபை வேண்டும், உன் குடும்பத்துக்கு என்ன ஆசீர்வாதம் வேண்டும், ஆண்டவரிடம் எடுத்து வைப்பான். நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு இந்த வருஷம் என் தேவன் என்னை ஆசீர்வதிக்கப் போகிறார், நலன்களை நான் நிரப்பப் போகிறார், என் குடும்பத்துக்கு சமாதானம் கிடைக்கப் போகிறேன், எனக்கு உடல் உள்ள சுகத்தோடு நலமோடு ஆசீர்வாதத்தோடு நான் வாழப்போகிறேன். உங்களுடைய குடும்பம் எதனால் நிரப்பப்பட வேண்டும் ஆண்டுகிட்ட சொல்லுங்க. உங்களுடைய குடும்பம் எதனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஆண்டுகிட்ட கேளுங்க. Praise the Lord. 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 Hallelujah. 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 அமர்வோம். ஒரே ஒரு இறை வார்த்தை மட்டும் நாம் சிந்தித்து நற்கனை ஆசீர்வாதத்தை நாம் பெறுவோம். மத்திய நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 7வது வசனம். என்ன வசனம் ஞாபகம் இருக்கா? மத்திய 7:7. கேளுங்கள் சொல்லுவாங்க. மத்திய 7:7 கேளு கேளு. மத்திய 7:7 கேளு கேளு. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரியமான வசனத்தை வாசிப்போம். மத்திய 7. கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள். போதும், அந்த ஒரு வசனம் மட்டும்தான். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். பிரியமானவர்களே, பல பேர் ஆலயத்துக்கு வந்து ஆண்டவரிடம் கேட்பது இல்லை, கேட்பது கிடையாது, ஜெபிப்பது கிடையாது. சில பேர் கேட்டா என்ன சொல்லுவாங்க, மரத்தை நட்டவன் தண்ணி ஊற்றுவான் இல்லை அப்படின்ட்டு. அவர் என்னை படைச்சாரு, அவருக்கு தெரியாதா அப்படின்ட்டு. நான் ஏன் கேட்கணும்? நிறைய பேர் வந்து ஃபாதர் எனக்காக ஜெபம் பண்ணுங்க. குட், நல்லது. நீ உனக்காக ஜெபம் பண்ணுறியா? எனக்காக ஜெபம் பண்ணுறதுக்கு நான் யார்கிட்டயும் அந்த வேலையை கொடுத்துட்டு நான் உட்காந்து ஜெபம் பண்ண மாட்டேன், நான் உட்காந்து கேட்க மாட்டேன். ஆண்டு என்ன சொல்றாரு? கேளுங்கள்
கொடுக்கப்படும். நான் எனக்கு தேவையானதை நான் இன்னொருத்தக்கிட்ட சொல்லிட்டு நீ எனக்காக கேளு, நீ எனக்காக ஜெபம் பண்ணு, நான் உட்கார்ந்து ஜெபம் பண்ண மாட்டேன் என்றால் அது உண்மையான விசுவாச நம்பிக்கை கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, கேளு உனக்கு கொடுக்கப்படும், கேட்க சொல்றாரு. பிரியமானவர்களே, நாம் பார்க்கிறோம் திருப்பாடல் 18:6 இப்படியாக நாம் வாசிக்கிறோம். தாவீது மன்னன் ஆண்டவர் கிட்ட எப்படி கேட்கிறார் என்று அந்த வசனம் நமக்கு சொல்லு. தாவீது மன்னன் தன்னோட நெருக்கடியான சமயத்தில் விவிலிய அறிஞர்கள் சொல்கிறார்கள், அது தாவீதினுடைய வாழ்க்கையிலே நடந்த மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருந்த சூழலில் இந்த திருப்பாடல் எழுதப்பட்டிருக்கலாம். அது வயதான காலத்தில் எழுதப்பட்டிருக்கலாம் கூட சொல்றாங்க. இந்த திருப்பாடல் 18 இறைவார்த்தை 6. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். தாவீது சொல்ற, என்னுடைய நெருக்கடியான வேலையில என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி எனக்காக ஜெபம் பண்ணு அப்படி நான் சொன்னேன். அப்படிதானே? ஏன்னா அமைதியாக்குறீங்க? இல்ல, தாவீது சொல்றார், என் நெருக்கடியான வேளையில் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடி நான் ஜெபம் பண்ணேன். நான் மற்றவங்க கிட்ட அந்த வேலையை கொடுக்கல, எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு கேட்கல. முதல்ல நான் என்னுடைய நெருக்கடியான வேலையில நான் ஜெபித்தேன். நான் ஆண்டவர் கிட்ட கேட்டேன். என் கஷ்டத்துல, என் பிரச்சனையில, என் துன்பத்துல, என் கண்ணீரில, என்னுடைய அவமானத்துல, என்னுடைய கலக்கத்துல, என்னுடைய நோய் நோக்காடுகளில நான் வேண்டினேன், நான் ஜெபித்தேன், என் ஆண்டவரை நோக்கி நான் ஜெபித்தேன். தாவீது சொல்கிறார், என் நெருக்கடியான வேளையில் நான் ஜெபித்தேன், நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன், என் கடவுளை நோக்கி கதறினேன், என் கடவுளை நோக்கி கதறினேன். அவனுடைய ஜெபத்தை பாருங்க, வார்த்தை கதறினேன். அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? வேற வார்த்தை சொல்ல வேண்டும் என்றால் கதறுதல். என்ன அர்த்தம்? கதறினா கதறினேன் தான் ஃபாதர், அப்படியா? இடைவிடாமல், தளர்ந்து போகாமல், நம்பிக்கை இழந்து விடாமல், அழுது புலம்பி என் கடவுளை நோக்கி நான் கதறினேன். தம்முடைய கோவிலில் நின்று அவர் என் குரலை கேட்டார். அவர் என் குரலை கேட்டார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, கேளு கொடுக்கப்படும் இயேசு சொல்றார். நீ ஜெபம் பண்ணு நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றார். ஆனால் பல சமயத்தில் நாம் ஜெபிப்பதில்லை. ஆலயத்திலே வந்து நாம் ஜெபிப்பதில்லை. கடவுளுக்கு முன்னாடி இருந்து கொண்டு நாம் எதையும் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். கற்பனை உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவநம்பிக்கையிலே இருக்கிறோம். கேட்டா என்ன கிடைச்சிட போதா? ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, கேளு கொடுக்கப்படும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நாம் நம்புவதில்லை. ஆண்டவருடைய வார்த்தை விசுவசிப்பதில்லை. அதில் நம்பிக்கை வைத்து நாம் ஜெபிப்பதில்லை. என்னுடைய சக்தியினால, என்னுடைய பலத்தினால் நான் வாழ்ந்திட முடியும், இறைவன் தேவையில்லை என்று நாம் ஜெபிக்காமல் இருக்கிறோம். ஆலயத்துக்கு வந்தாலும் கூட பராக்குகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் ஆண்டவரிடம் மனம் வந்து சொல்லுவதில்லை. எனக்காக ஜெபிங்கன்னு சொல்லி அடுத்தவங்க கிட்ட அந்த வேலையை கொடுக்கிறோம். நான் ஜெபிக்க மாட்டேன். நான் தம்முடைய திருக்கோவிலில் நின்று ஆண்டவர் என்னுடைய குரலை கேட்டார். என் கதறல் அவர் செவிகளுக்கு எட்டியது. செவிகளுக்கு எட்டியது. கேளுங்கள். மத்தேயு நற்செய்தி 21 அதிகாரம் 22 வசனம். மத்தேயு 21:22 வசனம். நீங்கள் இறைவனிடம் வேண்டும்போது நம்பிக்கையுடன் கேட்பது எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். ஆண்டவர் சொல்ல பொய் சொல்லல. ஆண்டவருடைய வார்த்தை மாறாத வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது. அப்ப ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது நம்பிக்கையுடன் கேட்பது எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணுங்க. பிரியமானவர்களே, ஆண்டவரிடம் ஜெபிக்கிற போது நாம் அதை பெற்றுக்கொள்கிறோம். 2026 ஆண்டுல ஆண்டு நமக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதி என்ன, வாக்கு தத்தம் என்ன, ஆசீர்வாதம் என்னன்னா, நான் உனக்கு கொடுக்கிறேன், ஆனால் நீ இப்பயே கேட்க மாட்டீங்க, நீ கேட்க வேண்டும். அகம்பாவத்தோடு இருக்காத, ஆணவத்தோடு இருக்காத. நான் ஏன் கடவுள் கேட்கணும்? நான் கடவுள் கேட்ட கொடுத்துடுவாரா? இதெல்லாம் அவநம்பிக்கை. இதெல்லாம் அவநம்பிக்கை. இதுவரைக்கும் நான் கேட்டது கொடுக்கல, இனிமேலும் கேட்டது கொடுக்க மாட்டார். அவநம்பிக்கை. ஆனால் வார்த்தை சொல்கிறது, நீங்கள் இறைவனிடம் வேண்டும்போது நம்பிக்கையுடன் கேட்பது. நீங்கள் நம்பிக்கையோடு கேட்டால் பெற்றுக்கொள்வீர்கள். பிரியமானவர்களே, 2026 ஆண்டில் இந்த நற்கனை ஆராதனை வழிபாட்டில் ஆண்டு சொல்றாரு, கேளு நான் கொடுப்பேன். இன்னைக்கு மட்டும் இல்லை, தினம்தோறும்
ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணும், ஆண்டவருடைய கிருபை நமக்கு வேணும். ஜெபம் செய்யுங்க பிரியமானவர்களே, ஜெபம் செய்யுங்கள். இன்னைக்கு அந்தோனியாருடைய நாள். அந்தோனியார் 36 வருஷம்தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். ரொம்ப சின்ன பையன், 36 இன்னைக்கு இளமை பருவம். ஆனால் இன்னைக்கு இத்தனை பேர் இந்த ஆலயத்தை கூடி அவருடைய நாளுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா எப்படி அவரால் முடிஞ்சது? ஒரு 36 வயது உள்ள ஒரு மனிதனால் இன்றைக்கு உலகம் முழுவதுமாக இருக்கக்கூடிய மக்கள் அவரை தேடி போகிறாங்கன்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வலிமை, சக்தி, பலன், இந்த புதுமை செய்யக்கூடிய அந்த விஷயம்லாம் அந்தோனியாருக்கு எப்படிங்க கிடைச்சது? எப்படி கிடைச்சது? அவர் ஜெபம் பண்ணாருங்க. அவர் ஜெபம் பண்ணார், ஜெபத்தில் ஊன்றினார், கடவுள் மீது நம்பிக்கையோடு அவர் ஜெபம் செய்து கொண்டு இருந்தார். தினந்தோறும் ஜெபம் செஞ்சார். ஜெபம் செய்தனால்தான் ஆண்டவருடைய வல்லமை அவருக்கு கிடைச்சது. ஆண்டவர் புதுமை செய்யக்கூடிய அந்த கிருபையை ஆண்டவர் அவர் கொடுக்கிறார். ஜெபிக்காத மனிதனை ஒருபோதும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பது கிடையாது. ஜெபிக்காத மனிதன் ஒருபோதும் புதுமை செய்ய முடியாது. ஜெபிக்காத மனிதனால் ஒருவருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாதுங்க. அந்தோனியார் இத்தனை புதுமைகள் செய்கிறார் அப்படின்னா இந்த தேவனிடம் அவர் ஜெபித்தார். நற்கனை ஆண்டவருடன் தினந்தோறும் ஜெபித்தார். ஜபத்திலே அவருடைய காலத்தை கழித்தார். ஜபம் தான் அவர் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய உந்து சக்தியாக இருந்துச்சு. பிரியமானவர்களே, நம்ம அந்தோனியார் மீது பக்தி வைக்கிறோம், ஆண்டவர் மீது பக்தி வைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றதையும் செய்யறதில்லை, அந்தோனியார் பண்றதும் பண்றது இல்லையே, ஜெபிப்பதில்லையே. இன்னைக்கு புது வருஷத்துல இந்த ஒரு செய்தியை நாம் எடுத்துட்டு போவோம். அந்தோனியார் நம்மை ஆசீர்வதிக்கணுமா? ஆண்டவர் இயேசு நம்மை ஆசீர்வதிக்கணுமா? ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் செய்வோம், முழந்தாள் படியிடுவோம். ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஜெபம் செய்யக்கூடிய நேரம். பாடக்குழுவினர் பாடல்களை பாடிக்கொண்டிருப்பார்கள். நாம் சற்று நேரம் ஜெபம் செய்து குருவானவர் நற்கனையை எடுத்துக்கொண்டு நற்கனை கோபுரத்திலிருந்து நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். இப்போது கண்களை மூடி அல்லது ஆண்டவர் இயேசுவை பார்த்து உற்று பார்த்து இந்த 2ஆம் வருஷத்தை ஒப்பு கொடுத்து ஒரு 5 காரியங்களை நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிங்க. என்னவாக தேவையோ, உங்கள் வீட்டுக்கோ குடும்பத்துக்கு என்ன தேவையோ ஒரு 5 காரியங்களை ஆண்டவருடைய கரத்தில் இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க. இந்த 5 காரியங்களை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த 5 விஷயங்கள் என் குடும்பத்துக்கு தேவை, அல்லது எனக்கு தேவை, என் பிள்ளைகளுக்கு தேவை, எனக்கு அந்த ஆசீர்வாதங்களுக்கு தாங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். நற்கனை ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே வரப்போகிறார், நம்மை தொடப்போகிறார், நம்மை ஆசீர்வதிக்கப் போகிறார். ஆசீர்வாதமான நேரம். பெரியமான அடிக்கடி சொல்வது உண்டு, இந்த நற்கனை கதிர் பாத்திரத்தை தொடுவதனால் உங்களை கடவுள் ஆசீர்வதிக்கிறார். அது ரொம்ப சின்ன ஒரு விசுவாசம். இதை தொட்டா என்னை ஆசீர்வதிப்பார் இல்லை, ஜெபித்தாலே ஆசீர்வதிப்பார், ஜெபித்தாலே ஆசீர்வதிப்பார். நீ கண்டதனால் என்னை நம்புகிறாயா? காணாமல் நம்புவோர் பேறு பெற்றோர். அந்த விசுவாசம் தேவை. அது ஆண்டவர் நம்முடைய மத்தியில் வரப்போகிற போது ஜெபியுங்கள். அந்த 5 காரியங்களுக்காக ஜெபியுங்கள். யாரையும் எதுவும் பார்க்க தேவையில்லை, உங்கள் தேவைக்காக ஜெபம் பண்ணுங்க. குணமளிப்பவரே, குணமளிப்பவரே, என்னை குணப்படுத்தும். சுகமளிப்பவரே, சுகமளிப்பவரே, என்னை சுகப்படுத்தும். எந்தன் இயேசுவே, இயேசுவே, என்னை குணப்படுத்தும். எந்தன் இயேசுவே,
சுகப்படுத்தும். ஆண்டவர் இயேசு நம்முடைய மத்தியிலே வருகிறார். சுகம் கொடுக்கக்கூடிய தேவன் நம்முடைய மத்தியிலே வருகிறார். உன்னுடைய விசுவாசம் உன்னை குணமாக்கியது என்று சொன்ன கடவுள், சுகம் கொடுத்த தேவன் நம்முடைய மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். நீ பார்வை பெறுக என்று சொல்லி பார்வை கொடுத்த கடவுள், உன்னுடைய முடக்குவாதம் குணமாகியது என்று சொல்லி எழுந்து நடக்க வைத்த கடவுள், இறந்து போன மகனை உயிர்ப்பித்த கடவுள் ஏதோ நம்முடைய மத்தியிலே வருகிறார். வாழ்க்கையில் நொந்து போய், வாழ்க்கையில எல்லாம் இழந்து போய், இனிமே வாழ்வதற்கு ஒன்றுமே இல்லை என்ற நிலையில வந்திருக்கக்கூடிய என் மகனே மகளே, இந்த 2026 ஆண்டு எப்படி இருக்குமோ, என்ன நடக்குமோ என்று பயத்திலே அச்சத்திலே வந்திருக்கிற என் மகனே மகளே, என் கடன் தொல்லைகள் நீங்குமா, என் பிள்ளைகளுக்கு வாழ்வு கிடைக்குமா, திருமணம் நடக்குமா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா என்று எதிர்பார்ப்போடு வந்திருக்கக்கூடிய என் அருமையான பிள்ளைகளே, ஏதோ ஆண்டவரை பார்த்து ஜெபியுங்கள். சுகம் கொடுக்கக்கூடிய கடவுள், நலம் கொடுக்கக்கூடிய கடவுள் நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். நம்பிக்கையோடு நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபித்து பாடுவோம். உடல் வேதனைகள் முன்னாள் வைத்தேனையா, எந்தன் கண்ணீரினால் உந்தன் பாதம் நனைத்தேனையா. என்னுடல் வேதனைகள் முன்னாள் வைத்தேனையா, எந்தன் கண்ணீரினால் உந்தன் பாதம் நனைத்தேனையா. தாவீதின் மைந்தனே, மனமிரங்கும் ஐயா, உயிருள்ள தேவனே, உயிர் தாரும் ஐயா. தாவீதின் மைந்தனே, மனமிரங்கும் ஐயா, உயிருள்ள தேவனே, உயிர் தாரும் ஐயா. இயேசுவே, இயேசுவே, எந்தன் இயேசுவே. திரு ரத்தத்தினால் நீர் என்னை கழுவுமையா, என் நாடி நரம்புகளை வலுப்பெற செய்யுமையா. தாவீதின் மைந்தனே, மனமிரங்கும் ஐயா, உயிருள்ள தேவனே, உயிர் தாரும் ஐயா. உயிர் கொடுக்கக்கூடிய கடவுள் நம்முடைய நோய்களை சுகமாக ஆண்டினுடைய முதல் செவ்வாய்க்கிழமையில, இந்த மாதத்தினுடைய முதல் செவ்வாய்க்கிழமையில நற்கனை கோபுரத்தில் இருந்து நற்கனை ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய நேரம். நற்கனை ஆண்டவரை நாம் உற்று பார்ப்போம். நற்கனை ஆண்டவர் பார்க்கக்கூடிய இடத்துல நான் வந்து அவரை உற்று பார்த்து, ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதுமாக என்னை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போறீங்க. இந்த ஆண்டு முழுவதுமாக நான் நலமோடு இருக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போறீங்க. எங்கிருந்து உனக்கு உதவி வரும்? நானே உனக்கு உதவி செய்யக்கூடிய கடவுளாக இருக்கிறேன். மலை மீதிருந்தே உனக்கு உதவி வரும் என்று சொன்ன அந்த இறை வார்த்தையை நம்பி, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆசீர்வாதத்தை நாம் பெற மாண்பிய கீதம் பாடுவோம்.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உம் திருவுட திருரத்தமாகியவற்றின் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். கர்த்தாவே, தெய்வமே, என் மீது இரங்குமையா. கர்த்தாவே,